டெண்டர் கோகனட் ஃப்ளேவரில் 2 டயரில் வெட்டிங் தீம் கேக் பண்ணலாமா? எனக்கு இது வரைக்கும் இந்த ஃப்ளேவரில் கேக் ஆர்டர் வந்து கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு நான் ஃபில்லிங்ஸ்க்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னா, அந்த இளநீரில் உள்ள கருக்கு எடுத்து அது கூட கொஞ்சம் மில்க் மேடும் சுகரும் ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்லிங்ஸாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த இளநீரில் உள்ள தண்ணி எடுத்து அது கூட கொஞ்சமாக சுகரும் கொஞ்சமாக மில்க் மேடும் ஆட் பண்ணி அதுதான் சுகர் சிரப்பாக எடுத்தேன். எப்போவுமே நீங்கள் டயர் கேக் பண்ணுறப்போ பாட்டம் கேக் டயர் பேஸில் மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. டாப் டயரில் நம்ம வைக்கிற கேக் பேஸில் நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே தூக்கி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட லாவெண்டர் கலரில் தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்ட கலரில் ஃபாக்ஸ் பாலும் அதில் வைக்கிற ஃப்ளவர்ஸுமே கிடைக்கல. ஸோ அவங்கக்கிட்ட ஷாப்லேருந்தே கால் பண்ணி கேட்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க லாவெண்டர்லனா ஓகே, ப்ளூவில் பண்ணுங்க அப்படின்னு. ஃபைனலாக ப்ளூ கலரில் கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.